பெருமை என்பது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எப்படி வருகிறது, உலகத்து ஜனங்களுக்கு எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலக ஜனங்களுக்கு பொருள்னாலவும் பணத்தினாலவும் பதவியினாலவும் அல்லது தன்னுடைய மக்கள் பலம், ஆள் பலம், இப்படி நிறைய பேக்ரவுண்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைய பெருமை அதில் வரலாம். உதாரணத்துக்கு அவர்கள் படித்திருப்பார்கள் என்று சொன்னால் படிப்பு மேலே ஒரு பெருமை வரலாம். அவர்களுக்கு பதவி இருக்குமானால் பதவி மேலே பெருமை வரலாம். நல்ல திறமை இருக்குமானால் திறமை மேலே பெருமை வரலாம். இப்படி உலக காரியத்தில் பணம், பொருள், பதவி, நகை, இன்னும் ஆஸ்தி, ஐஸ்வர்யத்தின் மேலே அவர்களுக்கு பெருமை வரலாம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் அப்படியே பெருமை வருகிறது உண்டு. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு பெருமை எதிலெல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெபிக்கும்போது ஒருத்தவங்க அதிகமாக ஜெபிக்கிறாங்கன்னா, அந்த அதிகமாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கொண்டு அவர்களுக்கு பெருமை வரலாம். எல்லாரை விட நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமை வரலாம். ஊழியத்தில் பெருமை வரலாம். நல்ல ஞானத்தின் மேலே பெருமை வரலாம். ஆவிக்குரிய வரங்களினால் பெருமை வரலாம். வேத வசனத்தில் வல்லவர்களாக இருப்பார்களானால் அவர்களுக்கும் அதனால் பெருமை வரலாம். நல்ல சில நேரங்களில் சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சி கூட பெருமையில் சொல்லக்கூடிய சாட்சியும் உண்டு. தேவனை மகிமைப்படுத்தி மற்றவர்களுடைய விசுவாசத்துக்காக சொல்லக்கூடிய சாட்சியும் உண்டு. தன்னுடைய பெருமைக்காக சாட்சி சொல்கிறது உண்டும். அதனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே நிறைய பெருமைகள் வருவது உண்டு. ஒருவருடைய பிள்ளைகள் நன்றாய் தேவனுடைய வசனத்தில் தேறி இருக்கிறாங்க, நன்றாய் பாட்டு பாடுகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் மேலே ஒரு பெருமை வரும். நல்ல சபையுடைய காரியத்தில் வைராக்கியமாக இருக்கிறாங்கன்னா அந்த வைராக்கியத்தில் ஒரு பெருமை வரும். நம்ம மட்டும்தான் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியத்தின் மேலே ஒரு பெருமை வரும். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் ஜெபத்தில், தசமபாகம் கொடுக்கறதுல, காணிக்கைகளில், இதெல்லாம் நிறைய நம்ம பரிசுத்தமாக இருக்கிறன்றதில் கூட நமக்கு பெருமை வரும். அதுதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் செய்ததை அந்த 9வது வசனத்திலேருந்து சுட்டி காண்பிக்கிறார். அதனால் ஆவிக்குரிய காரியங்கள் ஜெபத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் நமக்கு பெருமை வருவது அது சாதாரண விஷயம். அதில் நம்ம விழித்திருப்போம். ஏனென்றால் 1 பேதுரு 5:5 சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாம் பெருமை அடையாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை கிருபையினால் நடத்துவாராக. ஆமென்.